மீன ராசிக்கார அன்பர்களே, நீங்க எப்பவுமே தேடி 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 போய் எல்லாருக்கும் அன்பை காமிப்பீங்க. இது ரொம்ப 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 நல்ல விஷயம் தாங்க. இந்த மீன ராசிக்காரர்கள்ட்ட போய் அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லவே வேண்டாங்க. யாராக இருந்தாலும் சரி, அப்படி அன்பு காமிப்பாங்க. சாப்பிட்டியாப்பா, சாப்பிட்றியாப்பா, சாப்பாடு வாங்கி தரவா, இந்த காசு வேணுமா அப்படின்ற எல்லா விதத்துலையுமே இந்த மீனராசிக்காரர்கள் ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. மற்றவர்கள் மேல பயங்கரமான அன்பையும் காதலையும் வைப்பாங்க. யாராவது ஒருத்தவங்க அழுதுட்டா போதும், அது யாருன்னே தெரியாதவங்களாக இருந்தாலும் தன்னுடைய உறவினர், தன்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி அவங்க கூட நெருக்கமா இருந்து அவங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னா அது இந்த மீனராசிக்காரர்கள் தான். மீனராசினுடைய வாழ்க்கையில என்னதான் இவர்கள் மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வச்சாலும், மற்றவர்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு கூட இருந்த உதவிகள் எல்லாத்தையுமே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாலும், இவர்களுடைய வாழ்க்கையிலையும் இவர்கள் பல நாட்கள் கண்ணீரோடு இருந்திருக்காங்க. இதனால முக்கியமான காரணமாக இவருடைய வாழ்க்கையில தான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா என் முன்னாடி இருக்கவங்க யாரும் அப்படி கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் கண்ணீர் விடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி பண்றன்ற மாதிரி இவர்கள் பல விஷயங்கள பண்றாங்கங்க. இன்னைக்கு வரைக்குமே இந்த மீனராசினுடைய மனசுக்குள்ள பல விதமான கேள்விகள் இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் யாருமே என் மேல அன்பு காமிக்க மாட்டாங்க? நான் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சா ஏன் அவங்களுக்கு என்ன, எனக்கு என் மேல அவங்களுக்கு என்ன ஒரு எண்ணமே வரலாதா? அவங்களுக்கு நான் உதவி செய்யறேன், எனக்கு ஒரு கஷ்டம்னு உதவிக்காக நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஏன் உதவி செய்ய மாட்டாங்களா? ஆனா நான் யாரு எப்படி அதெல்லாம் பார்க்கவே இல்லையே. உதவின்னு கேட்டாங்க, நான் செஞ்சுட்டேன். ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே வரமாட்டாங்களே, என் மேல அன்பே காமிக்க மாட்டாங்களே. எங்க அப்பா அம்மாவுக்கே என்னை பிடிக்கவே இல்லை. எங்க அப்பா அம்மா என்னை பெற்றதுக்கு அப்புறமா ஏன்டா உன்னை பெத்தேன் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர, உன்னை பெற்றதுக்கு நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. நான் தப்பு பண்ணிருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் என்னையே அறியாமல் தப்பு பண்ணிருக்கேன். அதுக்காக எல்லாருமே என்னை பிடிக்கலன்னு சொன்னா நான் எங்கதான் போறது? யாருமே எனக்கு இல்லைன்னா சின்ன வயசுல இருந்தே நான் அனுபவிக்கிறேன் சாமி கஷ்டத்தை. என்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்னுடைய சின்ன வயசுல இருந்தே என்னை பிடிக்காது, என் கூட இருக்கவங்கள தான் பிடிக்கும். என்னுடைய அண்ணனை பிடிக்கும், என்னுடைய தம்பி பிடிக்கும், இல்லை தங்கச்சியை பிடிக்கும், அக்காவை பிடிக்கும். ஆனா என்ன மட்டும் பிடிக்காது. நான் மட்டும் ஏதோ குப்பையிலேருந்து எடுத்தவங்க வந்த மாதிரி தான் என்கிட்ட நடத்துவாங்க. எல்லா வேலைகளையும் என்ன பண்ண வைப்பாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய எப்படி சொல்றதுன்னா, இப்போ நான் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பண்ணி முடிப்பேன் வீட்டுல குடும்பத்துல ஏதாச்சும் கேட்கும்போது. ஆனா ஏதாச்சும் ஒரு பொருள் சாப்பிட வாங்கிட்டு இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு இருந்தாலும் அது எனக்கு கூட கிடைக்காது சாமி, என்னுடைய அக்கா கிடைக்கும், இல்லை தம்பி கிடைக்கும். கேட்டா உன்னோட மூத்தவங்க அவங்க விளையாட்டணும் அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா என்னுடைய சின்ன பையனுக்கு கொடுக்காம உனக்காக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கிட்டே இருக்கே சாமி, இதற்கு தீர்வே கிடைக்காதான்னு பல நாட்கள் இவர்களுடைய மனசுக்குள்ள காயத்தையும் கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க. ஏன் ஒரு சில நாட்கள்லாம் அழுதுட்டாங்க, எல்லோரும் முன்னும் அழுதுக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள். மீனராசினுடைய வாழ்க்கையில நித்தம் கஷ்டம்ன்ற மாதிரி தாங்க, வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தை மட்டுமே தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து சிக்கிட்டமேன்ற ஒரு வருத்தம் மனசுக்குள்ள இருந்தாலும், என்றாவது ஒரு நாளாவது மீனராசினுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டாதான்ற ஒரு மிகப்பெரிய எண்ணங்கள் என்பது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு நாள் நீங்க கஷ்டப்பட்டுக்கலாம் இந்த மீனராசிக்காரர்கள், ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க போகிறார்கள். இந்த மீனராசியுடைய வாழ்க்கை எப்படி எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வை இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்கார அன்பர்களே, முதலாவது படியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க? இந்த மீனராசிக்காரர்களுக்கு நீங்க இது நாள் வரைக்குமே நோயினுடைய பாதிப்புனால கொஞ்சம் நாட்களாகவே சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு ஆக்சிடென்ட், சின்ன அளவுல பாதிப்புகள், முக்கியமா படுக்கையே கிடந்த சில நாட்கள், வீட்டுல சில நோயினால தாக்கத்தினால உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், சில விஷயங்கள்னால நீங்க ஒரு சில வாரங்கள் வரைக்குமே நோயினுடைய பாதிப்புனால அந்த பிடியில சிக்கிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க. இந்த நாள் வரைக்குமே இந்த நோயினுடைய பாதிப்புல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முழுவதுமாக வெளியே வர முடியலன்னு தான் சொல்லணும். எப்படியாவது அதை தீர்த்தரணும், நோய் பிரச்சனைல இருந்து வெளியே வந்துடணும்னு நீங்க முயற்சி பண்ணாலும் தீர்க்க முடியாம கிடந்துச்சு. இப்போ வரைக்கும் கஷ்டம் தான் போறீங்க. ஆனா இன்னும் சில நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நோயினுடைய பிரச்சனைகள் இருந்து நீங்க முழுவதுமாக வெளியே வர முடியும். நீங்க நோயினுடைய அத்தனை கஷ்டங்கள் இருந்தும் தீர்த்துட்டு வெளியே வர முடியும். இந்த நோயினுடைய காலங்கள்ல நீங்க வேலைக்கு சரியா போயிருக்க முடியாது. அதனாலேயே குடும்பத்துக்குள்ள பெரிய குழப்பங்களும் சண்டைகளும் உங்களை வச்சு பெருசா அசிங்கப்படுத்தியும் செஞ்சிருப்பாங்க. இந்த நோயினுடைய காரணங்களால வச்சே உங்களை பல மடங்கு திட்டுறது, பல வார்த்தைகளை பேசுறதுன்னு படாத பாடு படுத்திட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் இந்த மீனராசிக்காரர்களை. இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள கஷ்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில அதை அனைத்துக்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக தான் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். நீங்க நோயினால படாத பாடுபட்டீங்கல்ல, அது அனைத்துக்குமான தீர்வுகள் இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். நீங்கள் முன்னேறுவது விதமாக உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்குமே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் தெரியுங்க, பெருசா அதுல முன்னேற்றமே இருக்காது. செஞ்சு முடிச்சிருப்பீங்க. அப்பதான் அதுல முன்னேறலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து உங்க மேல வேற ஒரு பாரத்தை போட்டு அந்த ஒரு விஷயத்த செய்ய விடாமலே தடுத்துருவாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம்னு நினைச்சு செய்வீங்க பாத்தீங்களா, அது எல்லாத்துக்குமே தடுக்க போடுற மாதிரி தடுத்து நிக்கிற மாதிரியே உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய அம்மா அப்பா, சகோதரர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து நின்றுக்கிட்டே இருந்திருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு. ஏடா இது நம்ம நல்லது செஞ்சாலும் ஏத்துக்க மாட்டாங்க, நல்லவங்களா இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க,
மாட்டாங்க, ஒரு வாழ்க்கையில முன்னேறிட்டாலும் ஏத்துப்பாங்க நினைக்கிறேன், அப்பயும் அது கூட விட மாட்டாங்களே அப்படின்னு நீங்க தினசரியும் கஷ்டப்பட்டீங்கல்ல, அப்படிப்பட்ட விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். நீங்க மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க பார்ப்பீங்க. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே நீங்க ஒரு தொழில் இல்ல வேலைக்கெல்லாம் ஒரு இடத்துக்குலாம் போகும்போது அங்க அதிகப்படியான பிரச்சனைகளும் சண்டைகளும் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அதை தீர்த்தணுன்றதுக்காகவும் முயற்சி பண்ணும் போதும் நீங்க அதுல தோல்விகளை மட்டும்தான் வாழ்க்கையில பார்த்துருக்கீங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளையும் மாற்றங்களையும் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது நாள் வரைக்குமே நீங்க எத்தனை இடங்கள்ல தோற்றிருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா முழுவதுமான வெற்றிகளையும் மாற்றங்களையும் நீங்க பார்க்க முடியும். நீங்கள் முன்னேறுவதற்கான வழியாக மட்டும்தான் இனி இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில. இது நாள் வரைக்குமே இந்த மீனராசிக்காரர்கள் பயங்கரமா வாழ்க்கையில தோத்துருக்காங்க. ஒரு சில நாட்கள்லாம் என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிச்சும் இருக்கீங்க. அப்படிப்பட்ட எல்லாத்துக்குமான தீர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக முன்னேறக்கூடிய வழியாக உங்களுடைய வாழ்க்கைன்றது அமைய போகுது. இப்ப வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அமைஞ்சது கிடையாது. ஆனா அதற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. தினமும் நீங்க இதற்கு முன்பெல்லாம் அழுதுருக்கீங்க. ஒரு சில தினங்கள்ல என்னடா இப்படி ஆகி போச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில தினங்கள்ல நீங்க மனசுக்குள்ளேயே நிறையவே வருத்தத்தை வச்சு அழுதுருக்கீங்க. அப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு தீர்வுகளும் கிடைச்சதே கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய வாழ்க்கையில முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் பார்க்க முடியும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு மரியாதைன்றது பெருசா கிடைச்சிருக்காது. அவர்கள் எப்போது பார்த்தாலும் ஏதாச்சும் சில விஷயங்களை சொல்லி வார்த்தைகளை சொல்லி உங்களை அவமானப்படுத்துறதும் அசிங்கப்படுத்துறதும் தான் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட இடங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றத்தையும் தீர்வுகளையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். மீனராசினுடைய வாழ்க்கையில அன்பே கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் இருந்துச்சுல, இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அன்பு கிடைக்க போகுது. தனிமையாகவே வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷங்களும் நிம்மதியும் உண்டாக போகுது. யாரெல்லாம் உங்களை வேணான்னு எதிர்த்து ஒறுக்குனாங்களோ அவங்க எல்லாமே அந்த வெறுப்பு தன்மை எல்லாம் போயிட்டு உங்க மேல பாசத்தையும் அன்பையும் காமிப்பாங்க. நீங்க தினமும் தூங்கும் போதெல்லாம் அழுதுட்டு தான் இது நாள் வரைக்கும் தூங்கிருக்கீங்க. இந்த மீனராசிக்காரர்கள் இரவு அழுகாத நாட்களே கிடையாதுங்க. நித்தம் அழுதுருவாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமே, அதனாலேயே தினமும் இவர்களுடைய வாழ்க்கையில கண்ணீர்கள் மட்டுமே தான் மிச்சம் இருக்கிற மாதிரி தினமும் அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட அழுகைகள் நீங்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்படாம முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதுல ஒரு வெற்றியை மட்டுமே தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்க முடியும். இதற்கு முன்பு நீங்க எத்தனையோ இடங்கள்ல தோத்துருக்கலாம். இதற்கு முன்பு எத்தனையோ இடத்துல உங்களுடைய தோல்விகள்னால நிறைய நபர்கள் சந்தோஷப்பட்டிருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசியுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தோல்விகள் என்பது காணாமல் போகும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சரியா படிக்க மாட்டாங்களே அப்படின்ற ஒரு வெறுப்பு கோபம் உங்களுக்கு இருந்திருக்கும். முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகாம வீட்டிலேயே ஊரை சுத்திக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாத நபர்களுடன் சேர்ந்து தேவையில்லாத பழக்கங்கள்லாம் வச்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லி திருத்தலாம் நினைச்சாலும் அவங்க அதை புரிஞ்சுக்கூறதும் இல்லை. நம்ம சொல்றத காது கொடுத்தும் கேட்க மாட்டாங்க. ஏதாச்சும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள திருத்தலாம்னு முயற்சி பண்ணா நம்மளே தப்பானவங்களா பாக்குறாங்க, எம்எல்ஏ கோவப்படுறாங்க அப்படின்னு பல வித விஷயங்கள்னால இந்த மீனராசிக்காரர்கள் குடும்பத்துக்குள்ள காயப்பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட காயங்கள் நீங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பிள்ளைகள் சரியான போக்குல இனி போக ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழி என்பது கிடைக்க போகுது. நிச்சயமா சொல்ல முடியுங்க, இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்குமே அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அதற்கான தீர்வுகள் கிடைச்சதே கிடையாது. ஆனா இனி குறுகிய காலங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியின் மூலியமா அரசாங்க உத்தியோகத்தை பெற்று நீங்க யார் முன்னாடி கஷ்டப்பட்டீங்களோ, யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினார்களோ அவர்கள் முன்னாடியே நீங்க வாழ்க்கையில முன்னேறுவதற்கான வழிகளை பார்க்க முடியும். தொந்தரவில்லாத ஒரு மாற்றத்தை நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்க்க போறீங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முழுவதுமான சந்தோஷங்களோட வாழ்க்கையில இனி பார்க்க ஆரம்பிப்பீங்க. யாரெல்லாம் உங்களை இழிவுபடுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பு நீங்க வெற்றி கொடியை நாட்டி முன்னேற ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி கிடைக்க போகுது. தைரியமா இருங்க, முழுவதுமான மனசோடு நம்பிக்கையோடு இருங்க. இனி இந்த மீனராசிக்காரர்களை வீழ்த்தணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அவர்கள் தான் தோத்து போவாங்க, வீழ்ந்துருவாங்க, கீழே விழுந்து மூஞ்சில மண்ணூட்டி தோத்தக்கூடிய நிலைமைன்றது ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில இனி எப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி,